கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை ஆட்கொள்கிறவரும் நம்மை நடத்துகிறவருமாகிய அவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வேதாகமத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. இவர் யார்? இவர் யார் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 10வது வசனத்திலே, எருசலேம் நகரத்திற்குள்ளாய் இயேசு சுவாமி பிரவேசிக்கும் பொழுது அந்த நகரத்தார் கேட்கிறார்கள். ஏன் அப்படி கேட்கிறார்கள் என்றால், ஒரே ஆரவாரம், சுற்றிலும் ஜனங்கள் எல்லாரும் ஆரவாரமாய் பாடி உன்னதத்திலே அங்கீகரிக்கப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பாட்டை பாடி பாடி ஓசன்னா என்று சொல்லி துதிக்கிறார்கள். இவர் யார்? இவர் யார் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் யார்? யாத்திராகமங்களின் புத்தகத்திற்கு நாம் திருப்பி பார்ப்போம் என்றால் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆதி பிதா மோசேக்கு தரிசனமாகிறார். மோசே வனாந்திரத்திலே நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு முச்செடி பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அதில் அக்னியாய் பற்றி அது எரியும் பொழுது அதிலே தூதனானவர் தோன்றுகிறார். இவர் யார்? இவர் அக்னிமயமானவர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அக்னிமயமானவர். யாத்திராகமங்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், தேவன் தனது ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு, தாம் விடுதலையாக்கி கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவர் அக்னியாய் அவர் வெளிப்படுகிறார். சீனாய் மலை முழுவதும் அக்னி காடாய் இருக்கிறது, எங்கும் புகை காடாய் இருக்கிறது. அதை பார்க்கிற ஜனங்கள் அதிர்ந்து போகிறார்கள், பயப்படுகிறார்கள். வேண்டாம், அங்கிருந்து தேவன் பேசினால் பயமா இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர் அக்னியாய் அங்கு பற்றி எரிகிறார். பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், அதே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தீர்க்கன் எசேக்கியேல் சொல்லுகிறார், நான் கண்களை ஏறெடுத்த பொழுது பெருங்காற்றோடு அக்னி ஜுவாலை கடந்து வந்தது. அந்த அக்னி ஜுவாலையிலே அவர் தரிசனமாகிறார். நம் தேவன் அக்னிமயமானவர், அக்னிமயமானவர். இந்த அக்னிமயமான தேவன் அக்னியா இருப்பதினாலே நமக்கு என்ன? நாம் ஆராதிக்கிற தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வது என்ன என்று நாம் வேதாகமத்தின் மூலமாக பார்ப்போம் என்றால், யாத்திராகமங்களின் புத்தகம் 13வது அதிகாரம் 21, 22வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர் நடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக அவர் அக்னி ஸ்தம்பமாக இறங்குகிறார். ஒரு பாதை காட்டுகிற தீபமாக அவர் அங்கே இறங்குகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 105வது வசனம் இப்படியே சொல்கிறது, அது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி, அவர் ஒளிமயம், கரைத்திரையற்றவர், வெளிச்சமானவர். அவர் அக்னி ஸ்தம்பமாக அங்கே இறங்குகிறார், தன்னுடைய ஜனத்துக்கு வழிகாட்டும்படியாய். வழிகாட்டுவது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பார்வோன் பின்னாலே துரத்தி கொண்டு வந்த பொழுது பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் இடையிலே இந்த அக்னி ஸ்தம்பம் கடந்து போய் அங்கு நின்று அவர்களுக்கு இருளாகவும் தன்னுடைய ஜனத்திற்கு வெளிச்சமாகவும் அவர் மாறுகிறார். அவர் பாதுகாக்கிற தேவன், நம்முடைய சத்துருக்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். இதைத்தான் நாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 16, 17 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். எலிசா என்ற தீர்க்கதரிசி தோத்தானிலே இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக எப்பொழுதும் சீரிய தேசத்து ராஜா படையெடுத்து வருகிறான். அப்படி படையெடுத்து வரும் ஒரு வேளையிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னிடத்தில் அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லி. இந்த மலையின் அருகிலே அவர்கள் கடந்து வந்த பொழுது அதிகாலையிலே வேலைக்காரன் கதவை திறந்த பொழுது மலையை சுற்றிலும் முழுவதும் திரளான சேனை. அதை பார்த்தவன் பயந்து போய், ஐயோ, இந்த எதிரிகளின் படை இங்கு வந்திருக்கிறதே என்று சொல்லுகிறான். ஆனால் தீர்க்கதரிசியோ ஒன்றுமே சொல்லாமல், அவர்களோடு இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவர்கள் எதிரிகளின் சேனையை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற சேனை மிகவும் பயங்கரமான, அதிபயங்கரமான சேனை என்று சொல்லி கர்த்தரை பார்த்து கெஞ்சுகிறான். ஆண்டவரே, இவனுடைய கண்களையும் திறந்தருளும் என்று சொல்லி. ஏனென்றால் எலிசாவுக்கு நன்றாக தெரியும், தன்னோடு இருக்கிற தேவன் அக்னிமயமானவர், அவருடைய பாதுகாவல் பயங்கரமான பாதுகாவல் என்று அவருக்கு தெரிந்திருந்தபடியினாலே வேலைக்காரனுடைய கண்களை திறக்க சொல்லி கேட்கிறார். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது பகைவருடைய சேனையை பார்த்து அவனுடைய கண்கள் இப்பொழுது பார்க்கிறது, மலை முழுவதும் அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் நிறைந்திருப்பதை பார்க்கிறான். பிரியமானவர்களே, நம்மை சூழ அவர் அப்படித்தான் அக்னியாய் இருக்கிறார். ஏனென்றால் வேதாகமத்திலே அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால் அங்கு அவர் சொல்லுகிறார், நீ அக்னி ஊடாய் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். அக்னிமயமான தேவன் அவர். அவர் தானியேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 3வது அதிகாரத்திலே சத்துருக்கள் அங்கு எழும்புகிறார்கள்.
எங்குமே எப்பொழுதுமே நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் எழும்பத்தான் செய்வார்கள் பிரியமானவர்களே. அங்கு அவர்கள் நல்ல வேலையிலே நல்ல கவனமாக இருந்தபடினாலே உயர்த்தி வைக்கப்பட்ட தானியேலையும் அவனுடைய தோழர்களையும் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டப்பட்டு அங்கே ஒரு சூளை அங்கு வைக்கப்படுகிறது. அந்த சூளை, அக்னி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போட்ட பொழுது அக்னி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளை. ஆனால் நம்முடைய தேவன் அக்னியான தேவன் அந்த அக்னிக்குள்ளாய் இறங்கி அவர்களோடு உலாவி அவர்களுடைய கட்டுகளை அறுத்து சுதந்திரமாய் 4 பேர் நான் நடப்பதை அங்கு காண்கிறேன் என்று ராஜா வாயினால் சாட்சி கொடுக்கும்படியாய் பண்ணுகிறார். அக்னிமயமான தேவன். அவர் நமக்கு பாதுகாப்பை அளிக்கும்படியாகவே அக்னியின் சொரூபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சங்கீதங்களின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். 97வது சங்கீதம் 3வது வசனத்திலே சங்கீதக்காரன் அதனால் தான் இதை உணர்ந்தவன், அவன் உணர்ந்தவன், அதனால் அவன் பாடுகிறான். அவர் நமக்கு முன்பாக அக்னியாய் சென்று சத்துருக்களை பட்சித்து விடுவார் என்று சொல்லி இந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்றால் சத்துருக்களை பார்த்து நாம் பயப்படவே வேண்டாம். எல்லா இடத்திலும் எழும்புவார்கள். வேலை ஸ்தலத்தில் எழும்புவார்கள், வீட்டிலே சத்துருக்களாக மாறிவிடுவார்கள். எல்லா இடத்திலும் சத்துருக்கள் எழும்பினாலும் கூட அக்னியான தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு பயம் வேண்டாம். அவர் பாதுகாவலாக பாதை காட்டுகிற தீபமாக நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் அக்னிமயமான தேவனாக இருந்தும் கூட நமக்காக ஒரு அக்னியின் பாதையிலே கடந்து போனவர், அக்னியின் ஊடாய் நடந்து போனவர். அவர் கடந்து வந்த பாதை இந்த உலகத்திலே அவர் நமக்காக தேவகுமாரனாக இறங்கி வந்த பொழுது 12 வயதிலே ஒரு முறை எருசலேமுக்கு எப்பொழுதும் போல அந்த குடும்பம் போய்விட்டு திரும்பும் வேளையிலே அவர் திரும்ப வரவில்லை. தேடிக்கொண்டு பெற்றார். எருசலேம் தேவாலயத்திற்கு திரும்பி போன பொழுது அவர் வேதபாரகரோடு உட்கார்ந்து தர்க்கிப்பதை பார்க்கிறார்கள். என்ன பேசி கொண்டிருந்தார், என்ன பேசி இருக்கக்கூடும், எழுதப்படவில்லை என்றாலும் நாம் வேதபாரகர்கள் வேதத்தை முழுவதுமாக அறிந்திருந்தவர்களிடம் அவர் என்ன பேசி இருப்பார், அவர் கேட்டிருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்திலே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யார் என்று சொல்லி அவர் கேட்டிருந்திருப்பார். அவர் யார்? 53வது அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியாக அவர் கடந்து போவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவர் யார் என்று கேட்டிருக்க கூடும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே நீந்துகிறவன் நீந்துகிறதற்காக கைகளை விரித்து தொங்குவது போல் தொங்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது யார் என்று அவர் கேட்டிருக்க கூடும். அப்படி தர்க்கித்த இயேசுவின் உள்ளத்திலே ஒரு அக்னி, அவரை சுற்றிலும் அவர் உள்ளத்துக்குள்ளாய் ஒரு அக்னி இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் புஸ்தக சுருளிலே தன்னை பற்றி விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு திட்டமாக தெரியும். ஒரு அக்னியின் பாதையிலே அவர் கடந்து போக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த அக்னி ஊடாய் யாராலும் கடந்து வர முடியாது என்று தெரியும். அதனால் தான் செபதேயுவின் குமாரர் இருவரும் யோவானும் யாக்கோபும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உட்கார வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாயார் வந்து கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், நான் போகும் பாதையிலே நீங்கள் வரக்கூடும், ஆனால் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறக்கூடுமோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, அவ்வளவு ஒரு அக்னியின் ஸ்நானத்திலே கடந்து போக வேண்டும் என்ற முழு எண்ணமும் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே அதை குறித்து தன்னுடைய சிநேகிதர் என்று சொன்னார். 12 பேரை தெரிந்து கொண்டு தன்னோடு வைத்துக் கொண்டிருந்த சிநேகிதர் என்று சொன்ன அந்த அப்போஸ்தலரிடம் அவர் பேசினார், அடிக்கடி பேசினார். என்னை பிடித்து வாரினால் கட்டுவார்கள், அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், குட்டுவார்கள், துப்புவார்கள், என்னை பிரதான ஆசாரியரிடத்தில் ஒப்பு கொடுத்து நான் மரணத்தை சந்திக்க வேண்டி வரும் என்றெல்லாம் சொன்ன பொழுது பேதுரு அவரை கடிந்து கொள்ளுகிறான். அவரை கடிந்து கொள்கிறாள், அல்லது அவரை புரிந்து கொள்ளவும் இல்லை. அப்படிப்பட்ட அக்னி ஸ்நானத்தை குறித்த எண்ணமும் அக்னி மரணத்தை குறித்த எண்ணமும் அவருக்குள் இருந்து கொண்டே தான் இருந்தது. அதனால்தான் கெத்சமனே தோட்டத்திலே அவருடைய பயப்பட மாட்டோம், அவர் நமது வலது பரிசத்திலே நம்மோடு கூட அக்னியாக நின்று கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய பெரிய கிருபை இந்த வேளையிலே நம்மோடு இருப்பதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அக்னிமயமாக என் தேவன் இறங்குகிறபடியினால் ஸ்தோத்திரம். அக்னிமயமான தேவன் பிளவுபட்ட அக்னி நாவாக தன்னுடைய சீஷர்கள் மேல் இறங்கி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்த தேவன் இன்றைக்கும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அக்னியாய் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். அவர் அக்னிமயமானவராக மாத்திரமல்ல, நம்மை தேடி வருகிற அன்பின் தெய்வமாக இருக்கிறபடினாலே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் ஊற்றி நம்மையும் அக்னிமயமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். தம்மை போல மாற வேண்டும் என்று வாஞ்சையோடும் கூட நம் அருகிலே நின்று கொண்டு இருக்கிற நல்ல தெய்வத்திடம் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய இருதயத்தையும் மாத்திரம் ஒப்பு கொடுப்போம் என்றால் இந்த வினாடியிலே
இந்த வினாடியிலே கர்த்தருடைய அக்கினி நமக்குள்ளாய் பற்றி எரிய ஆரம்பிக்கும், பற்றி எரிகிறது. அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அக்கினி பற்ற ஆரம்பிக்கிறது. அதை என் கண்களினால் நான் காண்கிறேன், ஆவியின் கண்களினால் நான் காண்கிறேன். கர்த்தருடைய அந்த அக்கினி காலம் முழுவதும் நமக்கு துணை நிற்க போகிறபடினால் நன்றியோடு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தர் தொட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வலது கரத்துக்குள்ளாய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம், உம்முடைய தழும்புள்ள கரத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் கூட என் தேவன் நிற்கிறபடினால் ஸ்தோத்திரம். நடக்காது என்று சொல்லுகிற காரியங்களை நடத்தி கொடுக்கிற என் அன்பின் தெய்வமே, முடியாது என்று சொல்லுகிற வியாதிகளை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சபித்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் எழுப்புவீராக, வியாதி படுக்கையை மாற்றி போட்டு எழுப்புவீராக. நன்றி என்று சொல்லுகிறேன். வயது ஒரு காரியமில்லை என்று சொல்லி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you.